மக்கு மனோஜ் கிட்ட பணத்தை கறக்கிற ரோகிணி, மீனாவை சீண்டி முத்துவை வாயடைக்க வைக்கிற கேடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜீவா கிட்ட இருந்து பணத்தை கைப்பற்றின மனோஜ் அண்ட் ரோகிணி தெனாவட்டா வீட்டுக்கு வராங்க. வந்ததும் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பணம் அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாங்க. ஆனால் முத்துவுக்கு மட்டும் சந்தேகம் இருக்கிறதுனால எடக்கு மடக்கா முத்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை கேட்டுட்டு வராரு. இதை சமாளிக்க முடியாத ரோகிணி எப்படியாச்சும் முத்துவோட வாயை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க. ஆனால் இதை டைரெக்டாக முத்துக்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ மீனாவை வச்சு முத்துவோட வாய் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக மீனாவை பார்த்து உங்கள் புருஷனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், என் விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்லிடுங்க, இந்த மாதிரியா வாய்க்கு வந்தபடி எல்லாமே மீனா கிட்ட சண்டை போடுறாங்க ரோகிணி. கொஞ்சம் கூட முத்துவை விட்டு கொடுக்காம மீனாவோ ரோகிணிக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ரோகிணிக்கு கொழாயடி சண்டை போடுறதும் எப்படி தில்லாலங்கடி வேலையை பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே கைவந்த கிளை. ஸோ அதனால் ரோகிணி மீனாவை சீண்டி பார்த்து முத்துக்கிட்ட பேச வைக்கிறாங்க. ஆனால் முத்து எதுக்குமே அசராமல் மீனாவை சமாதானப்படுத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி பணம் வந்த விஷயத்த தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரோகிணியை பார்த்து பணத்தை கேட்குறதுக்காக தினேஷ் வராரு. வந்ததும் எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும், இல்லை அப்படின்னா உன்னை பற்றின ரகசியத்தை உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவேன், இந்த மாதிரியா சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதனால் இவரோட வாயை அடைக்கிறதுக்காக ரோகிணி மனோஜ்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாயை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க. அதுக்காக மக்கு மனோஜை ஏமாற்றி பல தில்லாலங்கடி வேலையை பார்த்து 1,00,000 ரூபாயை வாங்கிக்கிட்டாங்க. இப்படியே மொத்த பணத்தையும் இழக்கிறதுக்குள்ள முத்துவுக்கு ஜீவா மூலியமாக உண்மை தெரிஞ்சு பணத்தை ரோகிணி கிட்ட இருந்து வாங்கி அண்ணாமலை கிட்ட கொண்டு போய் சேர்த்தா இன்னும் பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சீரியலில் தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஒரு ஜாக்பாட் வந்துட்டு அடிச்சிருக்குது. ஸோ அது எதுக்காக, என்ன விஷயத்துக்காக அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ரோகிணி அப்படிங்கிற கேரக்டரை நடித்து மக்களோட விருப்ப சம்பாதிச்சுட்டு வராங்க சல்மா அப்படின்ட்டு தான் சொல்லணும். இவங்களோட இன்ஸ்டாவை திறந்து பார்த்தாலே தெரியுது, மக்கள் இவங்கள பயங்கரமாக திட்டுறாங்க. இதனால் இவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுற அந்த டேப் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கூட ஒரு பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது இது இவங்க குறித்து என்ன தகவல் அப்படின்னா, இவங்களுக்கு இப்போது சன் டிவியில் ஒரு முக்கிய சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குதான். அதில் நெகட்டிவ் கதாபாத்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகிணி அப்படிங்கிற சல்மா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி அந்த சீரியல் பற்றின விவரத்தை வந்துட்டு அவங்க இன்னமும் தெளிவாக சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் அப்டேட்டுக்காக ரசிகர்கள் வந்துட்டு சல்மாவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா இவங்க நெகட்டிவ் ரோல் அப்படின்னாலுமே ஒரு சில பேர் இவங்களை திட்டினாலும் இவங்களுடைய நடிப்பிற்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ரசிகர்களுமே இருக்கிறாங்க. பிகாஸ் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ஒரு வில்லி கேரக்டர் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ வில்லி கேரக்டர், ஒரு சைடு ரோல் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பட் கதாநாயகிக்கு இணையான கதாபாத்திரம் வந்துட்டு ரோகிணிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு வெயிட்டான கதாபாத்திரம். அண்ட் இந்த சீரியலினுடைய மையக்கருத்தாவும் மையக்கருவாவும் பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் இருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ எனிவே அவங்களுக்கு இப்போது நியூ சீரியலில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கிடச்சிருக்குது. ஸோ முக்கியமான கேரக்டர். ஸோ அதுக்காக ரோகிணிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிப்போம்.